இப்போ உங்ககிட்ட வர முடியல, பட் நம்ம வீடியோ பார்க்குறாங்க. ரொம்ப நோயால் பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க. இப்போ மதுரையில் இருக்காங்க, திருச்சியில் இருக்காங்க, கோயம்புத்தூரில் இருக்காங்க. ஸோ சுற்று வட்டாரத்தில் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கேயாவது இருக்காங்க. சென்னை வர முடியல அவங்களாலன்னா என்ன வழிமுறை பாய்? திருச்சியில் இருக்கேன் பை, இல்லை மதுரையில் இருக்கேன் பை, எனக்கு நேர்பை உங்க வந்து பார்க்க முடியல பை, அவர் வந்து தூக்கிட்டு வர முடியாது, பஸ்ஸில் ஃபெசிலிட்டி பத்தாது பை, இல்லை நான் கேப் வச்சு கொண்டு வரணும், அந்தளவுக்கு எனக்கு வசதி இல்லை பை, இதுக்கு மாற்று என்ன வழி இருக்கான்னு கேட்டு மக்கள் கால் பண்ணுவாங்க. அப்படி கால் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா திருச்சியில் ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்லேயே அது ஒரு முக்கியமான ஒரு இடத்துல இருக்குது. 14ஆம் நூற்றாண்டுலேருந்து அது கொஞ்சம் உருவாயிட்டிருக்கு. அந்த தர்கா ஏன் சிறப்பு அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, அந்த பாபாவோட சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, அவர் இருக்கும்போது நன்மை பண்ணியிருக்காரு, இப்போவும் நன்மை பண்ணிகிட்டு இருக்காரு. கண்டிப்பாக அந்த முழு நம்பிக்கையோடு போய்ட்டு சத்திர போய்ட்டு மனசார ஓதிட்டு வாங்க, துவா கேளுங்க. கண்டிப்பாக உங்கள் 100% ஆனால் 100%லாம் கூட 50% ரிசல்ட் கண்டிப்பாக வருமா. மர்ஜன் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை MM டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா பாய். இப்போ நம்ம நிறைய டாபிக்ஸ் பேசிட்டு இருக்கோம் இல்லையா? அதுல வந்து குறிப்பா மக்களுக்கு இன்றைய காலகட்டத்தில் தேவையான ஒரு டாபிக் தான் என்னன்னா, வியாதி, ரோகம், நோய் எப்படி வேணா சொல்லிக்கலாம். இந்த மாதிரி அதீத நோயால் பாதிக்கப்பட்டவங்க உங்ககிட்ட வருவாங்க. நீங்கள் ஃபாலில் கூட பார்த்து இந்த பிரச்சனைக்கு இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லுவீங்க. சில பேரை நீங்கள் மருத்துவர்கிட்ட கூட அனுப்பிச்சி வச்சுருக்கீங்க. நம்ம பதிவுகள்லேயே நீங்கள் சொல்லியிருக்கீங்க, இது வந்து மாந்திரீகத்தால் தீர்க்க முடியாது, இது டாக்டரால் பார்க்கக்கூடிய பிரச்சனை அப்படின்லாம் சொல்லுவீங்க. இப்போ உங்ககிட்ட வர முடியல, பட் நம்ம வீடியோ பார்க்குறாங்க. ரொம்ப நோயால் பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க. இப்போ மதுரையில் இருக்காங்க, திருச்சியில் இருக்காங்க, கோயம்புத்தூரில் இருக்காங்க. ஸோ சுற்று வட்டாரத்தில் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கேயாவது இருக்காங்க. சென்னை வர முடியல அவங்களாலன்னா என்ன வழிமுறை பாய் செஞ்சுக்கலாம்? நல்லா கேட்டீங்க. ஆக்சுவலி நானே சொல்லலாம் தான் இருந்தேன், நீங்களே கேட்டீங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னாம்மா, இப்போ சென்னையில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா உடல் ரீதியாக பாதிப்படுறவங்களுக்கு கம்பல்சரி வாரமான சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமை வந்து நம்ம கழிப்பெடுப்பேன், ஓட்டுறது, சைத்தான் ஜின்னு ஓட்டுறது எது இருந்தாலும் சரி உட்காரிச்சு கிளியர் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுத்துருந்தேன். கண்டிஷனும் சரி, சைத்தான் கோளாக இருந்தாலும் சரி, ஜின் கோளாக இருந்தாலும் சரி. சில பேஷண்ட் சில பேஷண்ட்னா சில மக்கள் பார்த்திங்கன்னா அவங்க பஸ்ஸில் வர அளவுக்கு முடியாது, கேபில் வச்சு கொண்டு வர அளவுக்கு வசதி இருக்காது. ஏன்னா அங்கேருந்து வரத்துக்கே 8,000-10,000 கேட்பாங்க. இப்போ நான் திருச்சியில் இருக்கேன் பை, இல்லை மதுரையில் இருக்கேன் பை, எனக்கு நேர்பை உங்க வந்து பார்க்க முடியல பை, அவர் வந்து தூக்கிட்டு வர முடியாது, பஸ்ஸில் ஃபெசிலிட்டி பத்தாது பை, இல்லை நான் கேப் வச்சு கொண்டு வரணும், அந்தளவுக்கு எனக்கு வசதி இல்லை பை, இதுக்கு மாற்று என்ன வழி இருக்கான்னு கேட்டு மக்கள் கால் பண்ணுவாங்க. அப்படி கால் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவங்கள ஒரு மனநிலை பிரச்சனை, ஒரு கல்யாண பிரச்சனை, ஒரு திருமணம் பிரச்சனை, வியாபாரம் ப்ராப்ளம், இந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி, அல்லாவோட நாட்டத்தில் நம்ம சில பரிகாரம் பண்ணி சில அமல் பண்ணி ஜாமா கொரியர் அமிச்சு ஸோ அந்த பரிகாரம் மூலமாக நம்ம நிவர்த்தனை பண்ணலாம். இப்போ உடல் ரீதியாக இதே வந்து மன ரீதியாக பிரச்சனை, ஃபேமிலி, பிஸ்னஸ், கல்யாணம், ஃபாரின் எது வந்தாலும் பண்ணலாம். ஆனால் உடல் ரீதியாக பிரச்சனைன்னும் போது ஒருத்தர் நம்ம உட்கார வச்சு ஓதுனா மட்டும்தான் முடியும். தலைமையில் கையை வச்சு தேங்காய் வெட்டுறது, இளநீ சுற்றுறது, எதுவும் பூசணிக்காய் சுற்றுறது, எதுவாக இருந்தாலும் சரி, முட்டை சுற்றினாலும் சரி, நம்ம கை வைக்கணும். அப்போ தான் நம்ம ஓத முடியும், இறக்க முடியும், அந்த கழிப்பு இறக்க முடியும், உடம்புல இருக்கிற அந்த பேட் வைப்ரேஷன் வெளியில் வரும், குட் வைப்ரேஷன் வரும். அப்போ நம்ம வர முடியாத பர்சன் என்ன பண்ணுவோன்னா, இப்போ சென்னையில் இருக்கவங்க நான் ஒரு தடவை சிறப்பு சொல்லுவேன். இப்போது நீங்கள் மதுரை திருச்சின்னு சொன்னோன்னா நமக்கு சடனாக ஞாபகம் வந்து பார்த்திங்கன்னா, திருச்சியில் ஒரு தர்கா இருக்குது, நம்ம காவேரி ஒரு ஓரத்துலேயே இருக்குன்னு வச்சிங்களேன். சரி, எக்ஸாக்டாக எனக்கு அந்த ஊர் பேர் தெரியாது, ஆனால் நல்லா ஒரு பவர்ஃபுல்லு, நல்லா ஒரு சிறந்த அவங்களோட பவர் நான் சொல்லி தெரிஞ்ச அவசியம் இல்லை, போனால் சில பேருக்கு தெரியும். இப்போ திருச்சியில் எங்கன்னு பார்த்தீங்கன்னா காவேரி கரை ஓரத்தில் வரும், சுல்தான் பாவான்னு சொல்லுவாங்க அவரோட பேர். தர்காவோட பேருன்னு பார்த்தீங்கன்னா நாதர் ஷா தர்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அது திருச்சியில் ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்லேயே அது ஒரு முக்கியமான ஒரு இடத்துல இருக்குது. 14ஆம் நூற்றாண்டுலேருந்து அது கொஞ்சம் உருவாயிட்டிருக்கு. அந்த தர்கா ஏன் சிறப்பு அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, அந்த பாபாவோட சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, அவர் நார்மலாக இருக்கும்போது வாழ்ந்துட்டு இருக்கும்போது வாழ்ந்த காலத்திலே பார்த்திங்கன்னா ஒரு இதே மாதிரி தான் உடல் ரீதியாக ஒருத்தவங்க மன வழியில் வரும்போது, உடல் ரீதியாக பிரச்சனையோடு வரும்போது பார்த்திங்கன்னா, இப்போ நான் வந்து தண்ணியில் ஊற்றி கொடுப்பேன், ஆயத்தில் எழுதி கொடுப்பேன், தாயத்தில் எழுதி கொடுப்பேன், தகவல் எழுதி தலைமாட்டில் வைக்க சொல்லுவேன், பூசணிக்காய் சுற்றுவேன், தேங்காய் சுற்றுவேன், ஸோ தேங்காய் வெட்டுவேன், நிறைய வேலைகள் இருக்குது, இளநீ வச்சு சுற்றுவேன், இந்த மாதிரி நிறைய இருக்குது, கோழி வச்சு சுற்றுவேன். ஆனால் அவர் வாழ்ந்த காலத்தில் பார்த்திங்கன்னா, அவர் இப்போ உங்களுக்கு ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு உடல் ரீதியாக பாதிப்பு இருக்குன்னா சும்மா அப்படி டச் பண்ணாலே அந்த வலி போயிடும். இப்போ வயிறு வலி இருக்குது, வயிறு உபசனமாக இருக்குன்னா வயிறு அப்படி தொட்டாலே அந்த வலி போகும். அந்தளவுக்கு அல்லாவோட நாட்டம் அவர்கிட்ட அந்த தாக்கத்தை கொடுத்துருக்காப்புல. தாக்கத்துனா பவர்னு வச்சிங்களேன், அந்த பவர் அவருக்கு கொடுத்துருக்காரு. அந்த பவரை அவர் எந்த ஒரு தவறான விஷயத்துக்கும் பயன்படுத்தாமல், எந்த ஒரு கெட்டதுக்கும் பயன்படுத்தாமல், மக்களுக்கு நல்லது பண்ணணும், நல்ல உள்ளத்தோடு பண்ணணும், 4 பேருக்கு அந்த நேரத்தில் 11 என்ன வாங்கியிருப்பாங்க,
ஒரு நாள் 2 அண்ணா 2 அண்ணா அந்த மாதிரி வாங்கி அவர் 4 பேருக்கு நல்லது பண்ணி உணவு மூலிமா காசே கை நீட்டி வாங்காமல் 4 பேருக்கு நல்லது பண்ணியிருக்காரு. எந்த இடத்துல வலியோ அந்த இடத்துல அப்படி சும்மா தொட்டாலே அதோட ஷிஃப் ஆகுமா, அல்லாவோட நாட்டம் அப்படின்னு வாழ்ந்தவங்களும் சொல்கிறாங்க. அவர் வாரியாக வந்தவங்களும் சொல்கிறாங்க. இப்போ அவர் மறைஞ்சதுக்கப்புறமும் அவரோட தர்காவுக்கு போயிட்டு செய்ய வேண்டிய விஷயம் ரொம்ப சிம்பிள். நீங்கள் அதை வாங்கணும் இதை வாங்கணும் அதை பண்ணணும் இதை பண்ணலாம் கிடையாது. நாங்கள் பார்த்தீங்கன்னா சத்தர்னா உங்கள் சமாதினாலும் சமாதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா துணி போடுவாங்க, சத்தர்னு சொல்லுவோம். அந்த துணியை வாங்கி மனசார உங்களோட விஷயம் என்ன இருக்குது, உங்கள் பொண்ணுக்கோ பையனுக்கோ வீட்டுக்காருக்கோ கணவருக்கோ யாருக்கோ என்ன பிரச்சனை இருக்கோ அவங்களோட பேரை சொல்லி இந்த சத்தரை போட்டுட்டு மனசார உட்காந்து ஆத்மாத்மமாக நீங்கள் துவா கேட்கலாம். உங்களுக்கு என்ன முறையில் தெரியுமோ, இந்து மக்களோ இஸ்லாம மக்களோ கிறிஸ்தவரோ, உங்களுக்கு யாருக்கு விருப்பம் இருக்கோ யாருக்கு மெயினாக நம்பிக்கை இருக்கோ நீங்கள் அவங்க போகலாம். போயிட்டு சத்திரை போட்டுட்டு நீங்கள் மனசார வேண்டிக்கிட்டு உங்கள் விஷயத்த சொல்லிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அல்லாவோட நாட்டத்தில் அவர் இருக்கும்போது நன்மை பண்ணியிருக்காரு, இப்போவும் நன்மை பண்ணிகிட்ருக்காரு. கண்டிப்பாக அந்த முழு நம்பிக்கையோடு போயிட்டு சத்திரை போட்டுட்டு மனசார ஓதிட்டு வாங்க, துவா கேளுங்க. கண்டிப்பாக உங்கள் 100% ஆனால் 100%லாம் கூட 50% ரிசல்ட் கண்டிப்பாக வருமா. இன்ஷால்லா வந்துக்கிட்டு இருக்குது. போயிட்டு வந்தவங்களும் சொல்கிறாங்க, போயிட்டுருக்கவங்களும் சொல்கிறாங்க. நான் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக கூட நம்ம போயிருக்கோம். அதனால தான் அந்த எக்ஸாக்டாக லொக்கேஷன் மட்டும் தான் தெரியல, நெட்டில் போட்டாலே வந்துடும். இன்ஷால்லா இது ட்ரை பண்ணி பாருங்கள். அல்லாவோட கிருபையில மதுரை திருச்சி கோயம்புத்தூர் இதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தாராளமாக நீங்கள் நம்பிக்கையோடு போகலாம். நான் சொன்னது ஸ்பெசிஃபிக்காக இப்போ இந்த தர்கா சொல்லிட்டேன். தர்காவுக்கு நம்பி போகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா 120% இதுதான் உண்மை. நான் ஃப்ராங்காகவே சொல்கிறேன். 80% அல்லாஹ் ஒன்று தான். ஆனால் நான் சொல்கிறேன் 100% இல்லை, எல்லாமே அல்லாஹ் ஒருவன் தான். படைத்தவன் ஒருவனே, அது இறைவன் மட்டும்தான். புரியுதுங்களா? இப்போ நான் சொன்னேன் அவளையா, இப்போ அவர் பார்த்திங்கன்னா நார்மலாக என்ன மாதிரி நம்மளை மாதிரி மனுஷனாக இருந்தவர் தான். நன்மை செஞ்சார். அந்த நன்மைக்கு அவருக்கு ஒரு கிஃப்ட்டு, காட் இஸ் கிஃப்ட்டு. அந்த கிஃப்ட்டை வந்து அவர் தவறான முறையில் பயன்படுத்தாமல் நல்ல முறையில் கஷ்டப்பட்டு வரவங்களுக்கு மறைஞ்சதுக்கப்புறமும் அல்லாஹ் மூலிமா ஷிஃபா பண்ணுறாரு. அப்போ அந்த பவர் கொடுத்தது யார்? இறைவன் தான், இல்லையா? இறைவனோட அருள் இல்லாமல், இறைவனோட ஒரு விஷயம் இல்லாமல் ஒரு இலை கூட அசையாது. எல்லாம் ஒருவனே, அது இறைவனே. அந்த நம்பிக்கையோடு நீங்கள் அவுலியாக்களை வழிபடினா, உங்களோட நம்பிக்கை இருந்தால் வழிபடுங்க. யார் மனுஷன் கஷ்டப்படுறாங்க, அல்லாவோட நாட்டம். இன்ஷா அல்லாஹ் நம்பிக்கை இருக்கணும், போய் பாருங்கள். கண்டிப்பாக அதே மாதிரி மெயினான அந்த தர்காவுக்கு வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீம்ஸ் தான் போகணும், கிறிஸ்தவர் தான் போகணும், ஹிந்துஸ் தான் போகணும் கிடையாது. ஜாதி வார்டெல்லாம் கிடையாது. யார் வேணாலும் போகலாம். மெயினாக வச்சுருக்கணும் நம்பிக்கை. போய் பாருங்கள், அல்லாவோட நாட்டம். இன்ஷா அல்லாஹ். சூப்பர் பாய், ரொம்ப அருமையான தகவலாக கொடுத்துருக்கீங்க. ஏன்னா இந்த வியாதியால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி திருச்சி, மதுரை, தஞ்சாவூர் அந்த பக்கம் இருக்கிறவங்கலாம் திருச்சி அப்படின்றது கொஞ்சம் ஈஸியாக போகலாம் சென்னைக்கு வரதை விட. ஸோ அவங்களுக்கு இந்த தர்கா ரொம்ப பயனுள்ளதாக அமையும். கண்டிப்பாக அந்த தர்காவுக்கு போய் அவங்க வந்து நலன் பெறணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். நல்ல அற்புதமான பதிவாக கொடுத்தீங்க பாய், நன்றி.